உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். நான் அப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ சைனாவுக்கும், இந்தியாவுக்கும் பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்குன்னு நாங்கலாம் கொடியெல்லாம் தூக்கிட்டு, இந்தியா ஜெயிக்கணும், ஜெயிக்கணுன்ட்டு போயிட்டுருந்தோம் ரோட்லலாம். அப்போ இந்தியா தோத்து போச்சு. சைனா ஜெயிச்சிடுச்சு. அப்போ நேரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ அவருக்கு ஒரு மனசே உடைஞ்சு போச்சு. அப்போ காமராஜ் தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவரா இருந்தாரு, அகில இந்தியாவுல. அப்போ அவங்க 2 பேரும் எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பேசி விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நேரு சொன்னாரு, "நம்மகிட்ட ஆயுதங்கள் ஜாஸ்தி இல்ல. அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் ரொம்ப சுப்பீரியர் இது. நம்ம நெறையா ஆயுதங்கள் வச்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவுக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். நெறைய ரொம்ப அட்வான்ஸ்டு இதெல்லாம் வேணும்னு பண்ணிட்டோம். ஆனா, அதுக்கு கேரண்டி அமெரிக்கன் பேங்க்ஸ் தான் குடுக்கணும். எந்த பேங்க்கும் குடுக்க மாட்டேன்னுச்சு. ஏன்னா, 1960 இந்தியா ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நாடா கருதப்பட்டது. அப்போ அ காமராஜ் யோசனை பண்ணாரு. அமெரிக்கன் பேங்க் எதுவும் குடுக்க மாட்டோம். இங்க எதுவும் அமெரிக்கன் பேங்க் இருக்கா? நேரு சொன்னாரு, "அ இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்கு." அப்டின்னு. "என்னய்யா நீ மூட சொல்லியா? இந்த அமெரிக்கன் பேங்க்க மூட சொல்லியா?" ம். "அது தப்புங்க நம்ம பண்றது." அப்படின்னு. "இதுல தப்பு கிடையாது. அவங்க குடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்மளத மூடி பண்ணோம்." சரின்னு அவரும் மூடிட்டாரு. மூடுன உடனே அமெரிக்காவுல ஒரே இது. ஏன்னா இங்க நெறைய அ வியாபாரம் ஆகுது அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த கேரண்டி கையெழுத்து ஸோ போடப்பட்டது. ம். நம்ம நெறைய ஆயுதங்கள்லாம் வாங்கியிருக்கோம். இப்ப நம்மலாம் சுப்பீரியர் கண்ட்ரிப்பா. அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அ நீ சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. ம். 1974ல மே மாசம் இந்தியா ஸ்மைலிங் புத்தான்னு ஒரு ஆட்டம் பாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம் டெஸ்ட் பண்றது இந்தியாவுல அதுதான். ம். அதுக்கப்புறம் போக்ரான் இருந்துச்சு. ம். ம். இது டெஸ்ட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, ஆ ஒரே எதிர்ப்பு எங்கேருந்து? அமெரிக்காவிலேருந்து ஒரே எதிர்ப்பு அதுக்கு. எப்படி நீ பண்ணலாம்? இப்படி நியூக்ளியர் கண்ட்ரியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க உடனே, எல்லா அமெரிக்கன் சப்ளைஸும் இங்கே இந்தியாவுக்கு குடுக்கக்கூடாது. இப்ப எப்படி ரஷ்யா தள்ளி வச்சிருக்காங்களோ, அதே மாரி அமெரிக்கா இந்தியாவோட ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. ஒரே ஒரு கண்ட்ரி தான் சப்போர்ட் பண்ணுச்சு இந்தியாவ, ஃப்ரான்ஸ். ஏன்னா அவங்க நெறைய நியூக்ளியர் சப்ளை இங்க பண்ணியிருக்காங்க. அப்பதான் நம்ம ப்ரோகான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் ஆச்சு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு ஆயில் இந்தியாவுல சீஃப் என்ஜினியரா இருந்தார், கவுஹாத்தியில. நான் கல்கட்டால இருக்கும்போது, பெஸ்டபிள்ல இருக்கும்போது அடிக்கடி பார்த்துருக்காரு. கென்ட் இருக்கும்போது பார்த்துருக்காரு. அவரு நம்மளுடைய டெக்னிக்கல் கெப்பாசிட்டி நல்லா தெரியும் அவருக்கு. என்னாச்சுன்னா, அசாம்ல நெறைய ஆயில் ஸ்டேஷன் 19 ஆயில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பைப்ல இது கிரவுண்ட்லேருந்து ஆயில் எடுக்கிறது. அது அங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அதனால பெரிய பெரிய டீசல் என்ஜின் 12 ஸ்டேஜ் டீசல் என்ஜின் வச்சு தான் அந்த ஆயிலை எடுக்கணும். இந்த டீசல் என்ஜின்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஆளெல்லாம் நிறைய போட முடியாது. ஏன்னா எல்லாம் காட்டுக்குள்ளார. அதனால எல்லாம் இந்த டெலிமெட்ரி சிஸ்டம்னு மைக்ரோவேவ்ல ரிமோட்டாவே இந்த கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இது ரொம்ப கிரிட்டிக்கல். எது இந்த டீசல் என்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுக்கு டிஃபரன்ஷியல் டெம்பரேச்சர் மானிட்டர்னு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 12 சிலிண்டருக்கும் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு சொல்லி மானிட்டர் பண்ணும். ஏதாவது சிலிண்டருடைய டெம்பரேச்சர் ஆவரேஜை விட மாறி போச்சுன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் போச்சுன்னா, ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸ்க்கு மேலே போச்சுன்னா உடனே அதை ஷட் டவுன் பண்ணிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும். ஓகே. இதெல்லாம் ஹனிவெல்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்காவிலேருந்து. அமெரிக்கா நிறுத்திட்டான். என்ன பண்ணு தெரியல. அப்போ இவர் நம்ம சீஃப் என்ஜினியர் இதுலேருந்து ஆயில் இண்டியாவிலேருந்து நல்ல ஃப்ரெண்டு அவர் ஃபோன் பண்ணி என்னை ப்ரொஃபஸர் தான் கூப்பிடுவார். ப்ரொஃபஸர், நீங்கள் தான் என்னென்னமோலாம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ ப்ரோகான் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் இதுக்கு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு சிஸ்டம் செய்யுங்க, செஞ்சு எங்களுக்கு கொடுங்க. நான் டெஸ்ட் பண்ணி ஓகே ஆச்சுன்னா 19 சிஸ்டத்துக்கு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா. ஸோ
நம்ம ஃப்ரெண்டு டிசைனர் தான் இருக்காரு தாமஸ் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணோம். அப்போ வந்து மெட்டீரியலே கிடையாது. ஐசி எல்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் இருக்கிற மெட்டீரியலை வச்சுட்டு டிசைன் பண்ணி ஒரு யூனிட் பண்ணி கொண்டு போய் அங்கே அஸ்ஸாமில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 19 ஆர்டரையும் வாங்கணும். ஆ. அதுக்கு தான் டெல்லியிலேருந்து நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவார்டு வந்ததுல்ல? இந்திரா காந்தி பிரியதர்ஷினி அவார்டு கொடுத்தாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இந்த சீஃப் இன்ஜினியர் சொன்னார், உனக்கு தெரியுமா அந்த காலத்தில் இருந்த வேல்யூவில் ஒவ்வொரு சிஸ்டமும் நாங்கள் வரும்போதும் $20,000. ஸோ 19 சிஸ்டத்துக்கு பார்த்தா எவ்வளோ ஆச்சு? $3,80,000 ஆச்சு. அவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் இந்தியாவுக்கு அப்படின்னாரு. அது மாதிரி நம்மளும் உங்க புத்தி கூர்மை வேற மாதிரி, ஆமாம், அதே சமயம் காமராஜர் காமராஜர் புத்தி புத்தி கூர்மை கூர்மை வேற மாதிரி. அவர் படிக்காதவர், ஆமாம், காமன் சென்ஸ். காமன் சென்ஸ். ஆமா. போன வாரம் தான் போட்டோம் ஒரு எப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து லா மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நல்லது, உடம்பு ரொம்ப. ஸோ இந்த வாரம் நீங்க யார் யாரு பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ, திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, உங்களுக்கு வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்குதோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் 2 பேரும் வேண்டுறோம், வாழ்த்துறோம். அதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு சுகம் இல்லாமல் இருப்போம், தனிமையில் வாடுவோம், மனசளவில் ஏக்கங்கள் நிறையா இருக்கும். சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும். அடுத்த வாரம் பார்ப்போமா? அடுத்த வாரம் பார்க்கலாம்.